வெல்கம் டு ஆல் நீட் ஆஸ்பைரண்ட். கண்டிப்பாக இந்த லெக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா லிவிங் வேர்ல்ட்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே கண்டிப்பாக ஷார்ட்டாக கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதுக்கான கண்டிப்பாக இந்த லெக்சர் வந்துட்டு ஒரு லேர்னிங்க்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது செஷன்ஸ் பார்த்து படிச்சிருப்பீங்க. இது வந்து இட்ஸ் அ மெமரைசிங் அண்ட் எப்படி வந்து நீட்லேருந்து இதில் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு கூட யாரும் இருந்து படிக்கலை, ஓகே எனக்கு கம்பெனி ஸ்டடி செட் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா லிவிங் வேர்ல்ட்லேருந்து எந்த ஒரு பிஒய்க்யூ ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு எந்த கொஷின் பேங்க்லேருந்து எது நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ணாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட் கெட் இன் டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நம்மளால் படிக்க முடியும், ஈஸி தான் அப்படின்னு நினைக்கணும். பயாலஜியில் நம்மளாலையும் 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அது சாத்தியம்தான். அது யாருக்காக இருந்தாலும் ஓகே, என்னால் முடியாது அப்படின்னு டவுனாக ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 11th பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் மேக் இட் ஈஸி. ஃபஸ்ட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக அதை ஈஸின்னு நினச்சா தான் நமக்கு அது ஈஸி அப்படின்னே இருக்கும். ஓகே, ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 11th பயாலஜியில் இந்த கலர் தெரியலை, வேறு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் 19 சாப்டர்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? 19 சாப்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 19 சாப்டர்ஸ். ஓகே, பட் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 யூனிட் தான் இருக்குது. ஓகே, ஓகே மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? 19 சாப்டர்ஸ் இருந்தாலும் 5 யூனிட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நேம் என்ன? லைன் பை லைன் நம்ம மெமரி பண்ண போகிறோம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் அவர் கான்ஃபிடென்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் யூனிட் 1 என்னது? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். அதில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? மொத்தம் 4 சாப்டர்ஸ். ஓகே, லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காமனாக படிச்சிருவோம். ஓகே, காமன்லி என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, எப்படி எப்படி டிவைட் பண்ணாங்க, எதை எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா லிவிங் வேர்ல்ட் சாப்டர். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி 11th 12th படிச்சிருப்பீங்க இல்லையா? பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அந்த சாப்டர்லேயே ஃபுல்லாக எதில் வரும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து 5 கிங்டம் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம என்சிஆர்டியில் இருக்குது. ஸோ 5 கிங்டம் சிஸ்டம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் அண்ட் அந்த கிங்டம் என்னென்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிருவோம். அதோட கேரக்டரிஸ்டிக் அப்புறம் அது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸோடு படிச்சிருவோம். அதுதான் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அடுத்து பிளான்ட் கிங்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அபவுட் ஆல் பிளான்ட்ஸ். ஓகே, எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஆல் பிளான்ட் கிங்டம். அண்ட் அனிமல் கிங்டம் அப்படின்னு போகும்போது எத்தனை ஃபைலம் இருக்குது எல்லாமே படிப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் லேட்டர் பார்ட் தென் இன்ட்ரடக்ஷன் ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, சாப்டர் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த இன்ட்ரடக்ஷனும் அண்ட் ஆர்த்தரோட டீட்டெயில் பற்றி பார்த்தலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ கெட் இன் டு தி சாப்டர் த லிவிங் வேர்ல்டு. மொத்தம் எத்தனை கேட்டகரி? இப்போ 1.1 இருக்குது அண்ட் 1.2 இருக்குது. 1.1 என்ன இருக்குது? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. 1.2 என்ன இருக்குது? டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ 2 தான் இருக்குது, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த லைனில் பார்க்குறோம் அப்படின்னா ஹவு வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட், த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். ஓகே, ரொம்ப வண்டர்ஃபுல்லானது தான் நம்ம லிவிங் வேர்ல்ட். ஆமாம், எப்படி மழை பெய்யுது, வானவில் வருது, சூரியன் ஈஸ்டில் தான் உதிக்கணும், மறையாது வெஸ்ட்லேயே தான் மறையணும், அந்த மாதிரி இஸ் அ வண்டர்ஃபுல் தான் இல்லையா? ஓகே, த வைட் ரேஞ்ச் ஆஃப் how wonderful is the living world, the wide range of living types is amazing, the extraordinary habitats in which we find living organism. ஹேபிட்க்கும் ஹேபிடேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க என்ன அப்படின்னா, ஹேபிட்ஸ்னால் நம்ம நார்மலாக சொல்கிற பழக்க வழக்கங்கள், ஹேபிடேட் அப்படின்னா நம்ம வாழிடத்தை வந்து பயாலஜிக்கல் டேர்மில் ஃபுல்லாக இதுக்கப்புறம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, பீட் கோல்டு மவுண்டன்ஸில் வாழக்கூடியதாக இருக்கலாம், இல்லை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், oceans, fresh water, lakes, deserts or hot springs. Okay,
லீவ் அஸ் அ ஸ்பீச்லெஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதை லீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இப்போ இதில் என்னத்தை படிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இப்போ படிச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது எத்தனை நம்பர்ஸ்லேயே வருது. கோல்டு மவுண்டைன்ஸ், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இது சும்மா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து த பியூட்டி ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ், ஆஃப் the migrating birds, valley of flowers or attacking shark evokes or a and a deep sense of wonder. The ecological conflict and cooperation among members of population and among population of a community or even the molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல படிக்கிறோம் பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 12th லாஸ்ட் யூனிட்டில் லிங்க்டாக இருக்கும். ஓகே, அண்ட் மாலிகுலர் டிராஃபிக்ஸ், செல் பற்றி எல்லாமே ஒரு சாப்டருமே கண்டிப்பாக இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஓகே, ஓகே, திஸ் கொஷின் ஹேஸ் டூ இம்ப்ளிக் தான். ஓகே, இம்ப்ளிக் கொஷின் வித்தின் ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த பாயிண்ட், இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒன்று பார்க்குறோம். ஓகே, என்னென்ன எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஜஸ்ட் என்சிஆர்டியில் என்ன பியூட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இருக்குது, கேலப்பிங் ஹார்ஸ், ஓகே, மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர் அட்டாக்கிங் ஷார்க் எவோக்ஸ் ஏ அண்ட் டீப் சென்ஸ் ஆஃப் அ வண்டர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம்னு பார்த்தா இந்த ரெண்டே பாயிண்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் அ டெக்னிக்கல் கொஷின். அண்ட் என்னது, எதனால் லிவிங் ஆர் நான் லிவிங்னு சொல்கிறோம். நான் லிவிங்க்கு அப்போஸ்டாக லிவிங்னு சொல்கிறோம். அப்போ நான் லிவிங்னா எப்படி இருக்கணும், லிவிங்னா எப்படி இருக்கணும். அண்ட் செகண்ட் கொஷின். ஓகே, செகண்ட் கொஷின் என்ன, philosophical one. ஓகே, seeks answer to what is the purpose of life, லைஃபோட பர்பஸ் என்ன. ஸோ இதில் எந்த கொஷினுக்கு வந்து சயின்டிஸ்டால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தா, எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஃபஸ்ட் கொஷினுக்கா செகண்ட் கொஷினுக்கா, செகண்ட் கொஷினுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இந்த பேராகிராஃபில் அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேருந்துமே இதை தாண்டி கொஷின் வராது. என்னென்ன ஹேபிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும், அண்ட் தென் வாட் ஆர் தி வண்டர்ஸ், என்னென்ன பியூட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, டெக்னிக்கல் கொஷின், என்ன கொஷின்ங்கிறத பார்த்துக்கணும். செகண்ட் கொஷின் இஸ் அ ஃபிலோசாஃபிக்கல் கொஷின், எந்த கொஷினுக்கு சயின்டிஸ்டால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தாலும் எந்த கொஷினுக்கு, செகண்ட் கொஷினுக்கு தான் ஆன்சர் பண்ண முடியலை. இப்போ இதில் இன்னொன்று என்ன வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா, மேபி எக்ஸாம்லே பார்க்கும்போது டஃப்பாக கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, டி. ஓகே, டெக்னிக்கல் கொஷின். ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம், டிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். எதனால் இது டிபி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, டெக்னிக்கல் கொஷின். செகண்ட் கொஷின் என்னது, செகண்ட் கொஷின் இஸ் ஃபிலாசபிக்கல் கொஷின். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், டிபி வந்திருக்கு, நாட் அ பிடி, என்ன வந்திருக்கு, டிபி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கம்ப்ளீட். ஓகே, என்னென்ன கொஷின் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பேராகிராஃப் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் see a large variety of organism, be it potted plants, insects, birds, your pets or other animal and plants. Okay, there are also several organisms that you cannot see with your naked eye, but they are all around you. ஆமாம், நமக்கு தெரிஞ்சது வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கலாம். பிளான்ட்டை பாட்டில் பிளான்ட் வளர்க்குறோம். ஓகே, பாட்டர் பிளான்ட்ஸ் அண்ட் மோர், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் நிறைய இருந்தாலும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நெவர் என்ன நேக்டு ஐயால் பார்க்க முடியாது இருக்கும். நேக்டு ஐனா என்ன, நம்மளோட நார்மல் ஐ மூலியமாக பார்க்க முடியாது. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா, முடியாது. பட் அது எல்லாமே என்ன, நம்மளை சுற்றி தான் இருக்குது, ஆல் அரவுண்ட் யூ. ஓகே, இஃப் யூ வேர் டு இன்க்ரீஸ் தி ஏரியா, என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தா வீட்டில் இப்போ ஹால் இருக்குது, அந்த ஹாலில் மட்டும் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு 1000 பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹால் ப்ளஸ் கிச்சனையும் சேர்க்குறோம், கிச்சனில் சொல்லவே வேணும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஹாலையும் ப்ளஸ் கிச்சனையும் சேர்க்கும் போது என்ன இருக்குது, ஒரு 500 பாக்டீரியா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஏரியாவை, ஹாலோட இது ஒரு ஏரியா, கிச்சனோடது இன்னொரு ஏரியா. அப்போ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பாக்டீரியாவோட நம்பரும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் யூ மேக் அப்சர்வேஷன் இன் range and variety of organism that you do see
இன்க்ரீஸ். ஸோ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது, நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நிலம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதில் வந்து இப்போ ஒரு 10 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் 1 ஏக்கர் நிலத்துல, நல்ல தூரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே 2 ஏக்கராக போகும்போது இந்த 10 மாதிரியே என்ன பண்ணுறேன், அதேமாரி தூரமாக நட்டால் என்ன பண்ணுவோம், அதில் 20. ஸோ டு இன்க்ரீஸ் த ஏரியா ஆல்சோ இன்க்ரீஸ் இன் அப்சர்வேஷன். ஓகே, obviously if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organism in it. Each different kind of a plant or animal or organism that you see represent a ஸ்பீஷியஸ். எந்த ஒரு பிளான்ட் அனிமல் எதை நம்ம பார்த்தாலும் அது என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம், ஸ்பீஷியஸ்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போது வரைக்கும் பார்த்ததில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இஃப் யூ வேர் டு இட் இன்க்ரீஸ் ஏரியா, ஆர்கானிசம் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகே, நேக்டு ஐலே பார்க்குறதுக்கும் நிறைய ஆர்கானிசம் இருக்கா இல்லையா, இருக்குது. ஓகே, இப்போ இதில் அடுத்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலங்கிறது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் ஒன்று சொன்னோம், என்னென்ன எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு சொன்னோம். அடுத்து வந்துட்டு பியூட்டி என்னென்ன, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, செகண்ட் கொஷின் என்ன, எதுக்கு சயின்டிஸ்டால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இந்த பேராகிராஃப்லன்னு பார்க்கும்போது, ஸோ இது வரைக்கும் இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. அடுத்து போகலாம். த நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 மில்லியன்னு சொல்கிறோம். எவ்வளோ சொல்கிறோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இங்கே சொல்கிறப்ப நார்மலாக சொல்கிறோம், அதெல்லாம் நார்மலாக வந்தாலும் நார்மல் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, என்ன சொல்லியிருக்கோம், 1.7 to 1.8 மில்லியன். எவ்வளோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, 1.7 to 1.8 மில்லியன். ஸோ வந்து கொஞ்சம் கிளாஸ் லாஸ்ட்டில் இதை வந்து 17 lakhsனு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஒரு வேளை ஆப்ஷனில் மில்லியனில் கொடுக்காம லேக்ஸில் கேட்டுட்டா என்ன பண்ணுறது, KHS. ஓகே, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் ஃபோனில் தான் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் அப்படி இருக்குது. ஓகே, 1.7 to 1.8 மில்லியனுக்கு பதிலாக கன்வெர்டட் இன்டூ லேக்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா என்ன ஆப்ஷன் வரும், 17 lakhs வரும். இது க்ரோஸில் ஏதாவது எப்படி வரும், பில்லியனில் எப்படி வருங்கிறது கிளாஸ் லாஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தட் ஆர் known and described range between எவ்வளோ 1.7 to 1.8 million. ஓகே, this refers to biodiversity or the number and types of organism present on the earth. பாதி பேத்துக்கு இந்த லைன் மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா, த டைவர்சிட்டி. ஓகே, டெஃபனேஷன் எப்படி, இது எதுக்கான டெஃபனேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாலே பயோடைவர்சிட்டிக்கான டெஃபனேஷன். ஓகே, இந்த 1.7 to 1.8 மில்லியன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இது எதுக்காக சொல்கிறோம், பயோடைவர்சிட்டியோட டெஃபனேஷன். எதுலேருந்து எது வரைக்கும் டெஃபனேஷன், என்னது டெஃபனேஷன் அப்படின்னு கேட்டால் இதை இப்படி தான் படிக்கணும், அப்படின்னா தான் அது நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, எப்படின்னா த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் தி எர்த், அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டால் என்னது, பயோடைவர்சிட்டி. ஓகே, பயோடைவர்சிட்டி டெஃபினேஷன் என்ன, த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆன் தி எர்த் இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி. ஓகே, எவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 1.7 to 1.8 மில்லியன். நம்ம கிளாஸில் கண்டிப்பாக படித்ததே திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக மெமரியில் ஸ்ட்ராங்காகவே இருக்கும், லாங் டைம் மெமரிலையும் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ஓகே, தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் கிளாஸ். ஓகே, ஃபைன், நெக்ஸ்ட்டு போகலாம். Okay, we should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. இன்னமும் organisms கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்காங்க. Okay, as stated earlier, there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. நம்ம ஊரில் இப்போ வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இந்த லோக்கல் நேம்ஸ் இதுவே வந்து ஒரு இட்டாலியில் வந்து அதுக்கு பேருக்கு கத்திரிக்காவாக தான் இருக்குமா, இல்லை வெண்டைக்கான் தான் இருக்குமா, இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஈவன் வித்தின் த கண்ட்ரியில் என்ன பார்க்கும்போது அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்கிறத அவங்க லாங்குவேஜில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ யூ வுட் ரெக்கனைஸ் தி
கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஓகே, கன்ஃபியூஷன் தட் would be created. அந்த எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்க, இஃப் we did not find ways and means to talk to each other, நம்ம ஒருத்தர்கிட்ட காமனாக இந்த பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரே ஒரு பேர் தான் வைக்கிறாங்க. அதை தான் சயின்டிஃபிக் நேம்னு சொல்கிறோம். டு ரெஃபர் டு தி ஆர்கானிசம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். Here, there is a need to standardize the naming of living organism such that a particular organism is known by the same name all over the world. This process is called nomenclature. This is most important point. Okay, இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஓகே, இன் அவர் ஓன் ஏரியாவில் லோக்கல் நேம் சொல்கிறோம், பட் அது கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ ரெகனைஸ் பண்ணி ஒரு நேமை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இது என்னது அப்படின்னு பார்த்தா இது வந்து நாமென்க்ளேச்சருக்கான ஒரு டெஃபனேஷன் தேவைப்பட்டிருக்கு. நீட். ஓகே, நீட் டு ஸ்டாண்டர்டைஸ் த நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு இப்போ அணில்னா அது அணில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு சயின்டிஃபிக் நேமை காமனாக வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சேம் நேமாக இருக்கணும். ஆல் ஓவர் தி வேர்ல்ட்லேயும் அந்த அணிலை அந்த நேம் சொல்லி தான் கூப்பிடணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், நாமென்க்ளேச்சர். ஓகே, அந்த நாமென்க்ளேச்சர் ஆர் நேமிங் இஸ் ஒன்லி பாசிபிள். எப்போ பாசிபிள் ஆகும்னு சொல்கிறோம், is only possible when the organism is described correctly and we to know what organism the name is attached to. That process என்னன்னு சொல்லிடுவோம், ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நாமென்க்ளேச்சர் நேமிங் இஸ் ஒன்லி பாசிபிள். எப்போ நேமிங் பாசிபிள், ஒரு ஆர்கானிசம்க்கு எப்போ வந்து நேம் கண்டிப்பாக வைக்க முடியும் அப்படின்னா என்னது, கரெக்டாக அந்த ஆர்கானிசமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்னது சொல்கிறோம், ஐடென்டிஃபிகேஷனுக்கான டெஃபனிஷன் இதிலேருந்து இது வரைக்கும். அடுத்து நாமென்க்ளேச்சருக்கான டெஃபனிஷன் இது. ஓகே, புரிஞ்சிச்சா? இதோட இந்த பேராகிராஃபோட கண்டினியூஷன் அடுத்து போகலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் வைஸ் போக போக அப்படி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொன்னோம், அந்த ஹேபிடேட்ஸ் என்னென்ன, பியூட்டி என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, செகண்ட் கொஷின் என்ன, அண்ட் தென் எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே மெயினான என்ன, நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் நோன் டிஸ்கிரைப்ட் எவ்வளோ, 1.7 to 1.8 மில்லியன். பயோடைவர்சிட்டி டெஃபனேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் ஆன் தி எர்த் இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நியூ ஆர்கானிசம் போக போக நியூ ஒன் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும். ஏரியாஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அடுத்த இம்பார்ட்டன்ட் நாமென்க்ளேச்சரோட டெஃபனேஷன் என்ன, அடுத்த ஐடென்டிஃபிகேஷனோட டெஃபனேஷன் என்ன, அவ்வளோதான். In order to facilitate the study, and number of scientists have established procedures to assign a scientific name to each known organismக்கான ஒரு ஆர்கானிசம்க்கு சயின்டிஃபிக் நேம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறாங்க, பயாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் அதை பண்ணுறது யார் அப்படின்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பயாலஜிஸ்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபார் பிளான்ட்ஸுக்கு ஒன்று, ஓகே, இன்னொன்று எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா அனிமல்ஸுக்கும் ஒன்று சொல்லுவோம். ஓகே ஓகே, ஒன்று வந்து எதுக்கு சொல்கிறோம், பிளான்ட்ஸுக்குன்னு சொல்லுவோம். அனதர் ஒன் வந்து அனிமல்ஸுக்குங்கிறப்ப சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுலன்னு பார்க்கும்போது டெஃபனேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபார் பிளான்ட்ஸ் த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரீட் பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டேரியாஸ். எதை பேஸ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு சயின்டிஃபிக் நேம் வைக்கிறோம், ஒரு பக்கம் அனிமல்ஸுக்கு சயின்டிஃபிக் நேம் வைக்கிறோம். பிளான்ட்ஸுக்கு எதை பேஸ் பண்ணி வைக்கிறோம், பிரின்சிபல்ஸையும் க்ரைட்டேரியாவையும் பேஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அதோட அப்போ டெஃபனேஷன் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, டெஃபனேஷன் என்ன வருது, ICBN அப்படின்னு கிடைக்குது. என்னது, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஓகே, இப்போ பிளான்ட்ஸுக்கு எதை எப்படி வச்சுருக்கோம், ICBN வச்சுருக்கோம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, கண்டிப்பாக இந்த ஃபுல் ஃபார்மை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, PYQவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். அதே ஹவ் ஆர் அனிமல்ஸ்க்கு எப்படி அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறோம், ICZN சொல்கிறோம், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப்
ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஓகே ஓகே ஃபார் பிளான்ஸுக்கு என்ன இப்பயே சொல்லி மெமரி பண்ணிடணும். நம்மளோட செஷனோட இதே என்ன அப்படின்னா படிக்கவே மெமரி பண்ணி முடிச்சிடணும். வீடியோ முடிக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கணும், இந்த சாப்டரை படித்து முடிச்சாச்சு அப்படின்னு மூடி வச்சிடணும். ஓகே ஓகே அடுத்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஓகே ICBN அப்படின்னா என்னது, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ICZNங்கிறது என்னது, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ICBN இங்கே என்ன வரணும், ICZN. இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம், இசட் போட்டுடுறோம், அவ்வளோதான். ஓகே இன்னொரு டிஃப்ரென்ஸ் மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே என்ன வருது, ஃபார் வருது. இங்கே என்ன வருது, ஃபார் வருதா, இங்கே என்ன வருது, ஆஃப் வருது. ஓகே நாங்கள் இதெல்லாம் கூட நோட்டீஸ் பண்ணி தான் படித்தோம். ஓகே ஸோ அதனால் நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து சப்போஸ் ஆப்ஷன்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுக்கு பிளான்ஸுக்கு எப்படி இருக்குது, ஃபார் இருக்குது, அனிமல்ஸுக்கு என்ன இருக்கும், ஆஃப் இருக்குது. ஓகே பிளான்ஸுக்கு எதை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக் நேம் வைக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். சயின்டிஃபிக் நேம் என்ஷூர்ஸ் தட் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். இது வந்து லைன் பை லைன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதை மேபி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, வெயிட் வேறு கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதிலிருந்து ஃபுல்லாகவே த சயின்டிஃபிக் நேம் ensure தட் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசம்க்கு என்ன இருக்கணும், ஒரு நேம் தான் இருக்கணும். அணிலுக்கு அணில் மட்டும்தான் பேர் வச்சுருக்கணும். அதுக்கு போய் அணில் அப்புறம் வந்து அதுக்கே நாய் பூனைலாம் பேர் வைக்க முடியுமா, முடியாது. ஓகே அப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு பேர் தான் இருக்க முடியும். எனேபிள் தி பீப்புள், நம்ம மனுஷங்களுக்கு வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் செல்ல பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி சொல்லி கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் அனிமல்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு நேமை அது ஒரு நேம் வைக்கிறோம். ஓகே ஓகே enable the people in any part of the world to arrive at the same name. They also ensure என்ன பண்ணுறாங்க, அதே எனி பார்ட் அதே நேமோட வேறு ஆர்கானிசம் இது என்ட்ரு ஆகக்கூடாது. தட் சச் a name has not been used for any other known organism. புதுசாக ஏதாவது ஆர்கானிசம் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ இந்த பேராகிராஃப் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் மெமரிஸ் பண்ணிடலாமா? ஓகே இப்போ லிவிங் வேர்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே என்ன, இது வரைக்கும் இதிலேருந்து வர PVQs அப்படின்னு பார்த்தா, ஸோ த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ் என்னென்ன இருக்குது, கோல்டு மவுண்டன்ஸ், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், டெசர்ட்ஸ் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. பியூட்டி என்னென்ன இருக்குது, ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ் அண்ட் மைக்ரேட் பேர்ட்ஸ், த வேல்யூ ஆஃப் லவர்ஸ் ஆர் அட்டாக்கிங் ஷார்க் எவோக்ஸ் ஏவ் அண்ட் டீப் சென்ஸ் ஆஃப் ஒண்டர். நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா லைன் பை லைன் ரீட் பண்ணணும். பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறதுக்காக நான் இப்பயே ரிவைஸ் பண்ணி தரேன். ஓகே ஓகே என்னென்ன கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, டெக்னிக்கல் கொஷின். அது என்ன, லிவிங்க்கு எது opposed, non living is to opposed. Okay and second one is a philosophical question. Okay இந்த கொஷினுக்கு not attempt answering the second question. Okay அடுத்து இங்கே என்ன சொல்லிடுவோம், the number of species that are known, described range எவ்வளோ, 1.7 to 1.8 million. Diversity definition என்ன, the number and type of organism present on earth is known as biodiversity. ஓகே அடுத்து நாமென்க்ளேச்சரோட டெஃபினிஷன் என்ன, need to standardize the naming of living organisms such that a particular organism is known by same name all over the world. This process is called nomenclature. Identification or definition, nomenclature or naming is only possible when the organism is described correctly and we do know what organism the name is attached to. That process is called another identification. Okay number of first யாரு scientist வந்து பேர் வைக்கலாம், எது scientist தான் scientific name வைக்கலாம்னு சொல்கிறாங்க. எஸ்ஸுக்கு எஸ் சேம் scientific name வைக்கலாம்னு யார் சொல்கிறா, scientist சொல்கிறாங்க. அதை யார் அக்செப்ட் பண்ணுறாங்க, பயாலஜிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே பிளான்ஸுக்கு தனியாக பேர் வைக்கிறோம், அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும். பிளான்ஸுக்கு பேர் வைக்க போகிறவங்க யார்,
இப்போ வந்து பிளான்ஸுக்கு பேர் வைக்கிறவங்க அம்மான்னு வச்சுக்கலாம். ஓகே, அனிமல்ஸ்க்கு பேர் வைக்கிறவங்க யார், அப்பான்னு வச்சுக்கலாம். அப்போ அம்மாவோட பேர் என்னன்னு இங்கே சொல்கிறோம், ICBN, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். ஓகே, அப்பாவோட பேர் என்ன சொல்ல வரோம் இங்கே, ICZN, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜூவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஓகே, இன்னொரு விஷயம் இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணும், பிளான்ஸுக்குன்னு சொல்லும்போது பேஸ்ட் ஆன் அக்ரீட் பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டேரியாவை பொறுத்து தான் வச்சுருக்காங்க நேம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் மெயினாக படிச்சுக்க சொல்லியிருக்கேன்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி லிவிங் ஆர்கானிசம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். இதை மறக்காமல் பார்த்துக்கணும். ஒன்ஸ் ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் மெமரி ஆகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் போகலாம். பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட். என்ன சொன்னோம், சயின்டிஃபிக் நேம் யார் வைக்க போகிறாங்க, சயின்டிஸ்ட் வைக்க போகிறாங்க. பயாலஜிஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டு ப்ரொவைட் அ சயின்டிஃபிக் நேம் டு நோன் ஆர்கானிசம். எந்த ஒரு ஆர்கானிசம் தெரிஞ்சிச்சுனாலும் அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஓகே சயின்டிஃபிக் நேம் வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈச் நேம் ஹேஸ் 2 காம்போனண்ட். என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு நேம் தான், என்னதானா ஒரு நேம் தானா. ஓகே, அந்த ஒரு நேமில் எத்தனை காம்போனண்ட் இருக்க போகுது, 2 காம்போனண்ட் இருக்க போகுது. ஓகே, ஈச் நேம் ஹேஸ் 2 காம்போனண்ட்ஸ், 1 நேம். ஓகே, இப்போ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 நேம் தான், பட் 2 காம்போனண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு எக்ஸாம்பிள் வரமாட்டேங்குது. இப்போ ஸ்ருத்திகா ஸ்ரீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ருத்திகா ஸ்ரீ தட் அ நேம். வெயிட் மினிட். எழுத முடியலை. ஓகே, எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ருத்திகா ஸ்ரீ சொல்கிறோம். ஓகே, இப்போ ஸ்ருத்திகா ஸ்ரீங்கிறது என்னது, ஒரே ஒரு பொண்ணோட பேர். ஓகே, ஒரே பொண்ணோட பேர் என்ன, ஸ்ருத்திகா ஸ்ரீ. பட் ஸ்ருத்திகாங்கிறது ஒரு காம்போனண்ட், ஆனால் ஸ்ரீங்கிறது என்னது ஒரு காம்போனண்ட். தனித்தனியாக பிரித்து தான் அந்த பொண்ணு பேர் எழுதுது. ஸ்ருதிகா ஸ்ரீ அந்த பொண்ணோட பேர். அப்போ என்னது, ஒரு நேம் தானே இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஆமாம், அதில் எத்தனை காம்போனண்ட் இருக்குது, 2 காம்போனண்ட் இருக்குது. ஸ்ருதிகாங்கிறது ஒரு காம்போனண்ட், ஸ்ரீங்கிறது ஒரு காம்போனண்ட். ஓகே, த ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் அல்லது ஸ்பீசிஸ் நேம்னு சொல்லிடுவோம். ஓகேவா, ஜெனரிக் நேம் சொல்லுவோம், இல்லாட்டி ஸ்பீசிஸ் நேம் சொல்லிடுவோம். ஓகே, இந்த ஜெனரிக் நேம்ங்கிறது என்னது, ஸ்ருதிகா அப்படிங்கிறது தான் என்னது ஜெனரிக் நேம். ஸ்பீசிஸ் நேம் என்னது, ஸ்ரீங்கிறது என்னது, ஸ்பீஷிஸ் நேம். ஓகே, த சிஸ்டம் ப்ரொவைடிங் எ நேம் வித் 2 காம்போனன்ட்ஸ். இப்போ ஒரு நேம் ஸ்ருதிகா ஸ்ரீங்கிறது எத்தனை காம்போனண்ட் இருக்குது, 2 காம்போனண்ட்டோடு இருக்குது. 2 காம்போனண்ட்டோடு இருக்கனால இதுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு என்ன பேர் வச்சிட்டோம், அதனால் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஏன்னா பைனா என்னது 2, மோனோனா என்னது 1, பைனா 2, ட்ரைனா என்ன சொல்லிடுவோம் 3, டெட்ரா 4 போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ 2 காம்போனண்ட் இருக்கனால என்ன பேர் வச்சுருக்கோம், பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு பேர் வச்சுருக்கோம். புரிஞ்சிச்சா தெளிவாக. இந்த நேமிங் சிஸ்டம் இப்படி வந்து 2 பேர் வச்ச மாதிரி தாம்மா, 2 காம்போனண்ட் வச்ச மாதிரி தாம்மா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டால் யார், கெரோலஸ் லின்னேயஸ். யார் சொல்லியிருக்காங்க, கெரோலஸ் லின்னேயஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் நேம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. யார் சொல்லியிருக்காங்க, கெரோலஸ் லின்னேயஸ் சொல்லியிருக்கார். ஓகே, யார் வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வைக்கணும்னு சொன்னவர் யார், தட் சிஸ்டம் நேமிங் சிஸ்டம் யார் கொடுத்தாங்க, கெரோலஸ் லின்னேயஸ். ஓகே, இஸ் பீங் ப்ராக்டிஸ் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இது எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, பயாலஜிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம், பட் இட் டெஃபினெட்லி வந்து எப்படி சொல்கிறேன், நல்ல டிஃபைனாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இவ்வளோ தான், ஒரு நேம் வைக்கிறோம், 2 காம்போனன்ட்ஸோடு இருக்க போது ஃபர்ஸ்ட் இருக்க காம்பவுண்டுக்கு பேர் ஜெனரிக் நேம், செகண்ட் இருக்க காம்போனண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம், ஸ்பீசிஸ் நேம் சொல்லிடுறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்த நேமிங் சிஸ்டத்தை என்னன்னு சொல்கிறோம், பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்கிறோம். இந்த நாமென்க்ளேச்சரை கொடுத்தவர் யார், கெரோலஸ் லின்னேயஸ். ஓகே ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் எ 2 வேர்ட் ஃபார்மேட் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். எதனால் இந்த 2 காம்போனண்ட், இப்போ ஸ்ருதிகா ஸ்ரீ, ஏன் ஸ்ருதிகான்னு மட்டும் பேர் வச்சிருக்கலாம் அந்த பொண்ணுக்கு, இல்லை ஸ்ரீன்னு மட்டும் வச்சிருக்கலாம். எதனால் இப்படி 2 காம்போனண்ட் இருக்க மாதிரி பேர் வச்சுருக்காங்க, அது வந்து அந்த ஃபார்மேட் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ மேங்கோக்கு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, எவ்வளோ நேரம் வந்து இப்படியே புரியாத ஒரு பொண்ணு பேரை வச்சு படிச்சுட்டு இருக்க முடியும். கம்மிங் டு தி ரியாலிட்டி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ எடுத்தாச்சு ஒரு ஃபஸ்ட்டு இப்போ சயின்டிஃபிக் நேம் யாருக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு இப்போ இந்த என்சிஆர்டிலே யாருக்கான ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் நேம் பார்க்க போகிறோம், மேங்கோவுக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன நேம் அந்த மேங்கோவுக்கு, இப்போ ஸ்ருதிகா ஸ்ரீங்கிறது
இப்போ அந்த பொண்ணு மாதிரி இப்போ மேங்கோன்னு நினச்சிக்கலாம். அந்த மேங்கோக்கு இப்போ என்ன சயின்டிஃபிக் நேம் வச்சுருக்கோம்? மெயின்ஜிஃபெரா இண்டிகா அப்படின்னு வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? மென்ஜிஃபெரா இண்டிகா. அப்போ இதுக்கு பேர் என்னது? பைனாமியல் நேம் தானே? ஆமாம். இந்த ஸ்பீசிஸில் ஸ்ருத்திகாங்கிறது என்னது? ஜீனஸ் நேம்னு சொன்னேன்னா ஸ்ரீங்கிறது என்னது? ஸ்பீசிஸ் நேம்னு சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு வர மேஞ்சிஃபெராங்கிறது என்னது? ஜீனஸ். அண்ட் செகண்ட் வர ஸ்ரீ மாதிரி இண்டிகாங்கிறது என்னது? பர்டிகுலர் ஸ்பீசியஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, ஸ்ருதிகாங்கிறத எப்படி ஜீனஸ்னு சொல்கிறோமோ, ஜி சொல்கிறோமோ, அதே மாதிரி ஃபஸ்ட் வேர்டு வர்றது என்னது? மெஞ்சிஃபெரா. அந்த மெஞ்சிஃபெரா என்னது? ஜீனஸ். ஓகே, செகண்ட் நேம் எப்படி ஸ்ரீங்கிறது வந்து ஸ்பீஷஸ்னு சொல்கிறோமோ, இண்டிகாங்கிறது என்னது? ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஃபார் நாமிக்லேச்சர். இப்போ பேர் வைக்கிறதுனா சும்மா போய் ஸ்ருதிகா ஸ்ரீ அப்படின்லாம் பேர் வச்சுட்டு வந்துட முடியாது. ஓகேவா? மெஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு மாம்பழத்தை கையில் எடுத்தோம், ஆப்பிள் எப்படி நியூட்டனோட மண்டையில் விழுந்துச்சோ அப்படி டக்குன்னு எடுத்து அதுக்கு பேர் வச்சுட்டு வந்துட முடியாது. ஓகே ஓகே, இப்போ அதுக்கான ஒரு சில யூனிவர்சல் ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். அந்த வேர்டு எப்படி தான் இருக்கணும்? லாட்டினில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதும்போது எப்படி? எழுதும்போது ரிட்டர்ன் இன் இட்டாலிக்ஸ். எழுதும்போது தான் எப்படி எழுதணும்? ரிட்டர்ன் இன் இட்டாலிக்ஸில் இருக்கணும். இட்டாலிக்ஸ் கர்சிவ் சொல்லுவோம், கர்சிவில் எழுத மாட்டோம். எது எழுதுவோம்? இட்டாலிக்ஸில் எழுதணும். என்ன லாங்குவேஜில் இருக்கணும்? க்ரீக்லையா? இல்லை, லாட்டினில் தான் இருக்கணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்சிஆர்டியில் ஒன்று லாட்டின் படிப்போம், இன்னொன்று க்ரீக் படிப்போம். ஓகேவா? இப்போ இந்த சாப்டரில் இப்போ இந்த இடத்துக்கிட்ட நாமிக்லேச்சருக்குங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் என்ன படிச்சிருக்கோம்? லாட்டினில் தான் இருக்கணும்னு படிச்சிருக்கோம். ஓகே, லாட்டின். அண்ட் எழுதுறப்ப என்ன கர்சிவ்லையா? நோ, இட்டாலிக்ஸில் எழுதணும். ஓகே, they are latinized and derived from Latin respective of their origin. அதோட ஒரிஜினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் அது எப்படி லாட்டினில் ஜென்ரலி நேம் வைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் பயாலஜிக்கல் நேம் என்னன்னு சொன்னோம்? ஜீனஸ்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் வேர்டை என்னன்னு சொல்லிடுவோம்? ஜீனஸ்னு சொல்லிடுவோம். ஸோ மெஞ்சிஃபெரா இஸ் அ ஜீனஸ். செகண்ட் காம்போனன்ட் இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் காம்போனண்ட்டை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பீஷியஸ்னு சொல்கிறோம். அப்போ இண்டிகாங்கிறது என்னது? ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, போத் த வேர்ட்ஸ் இன் த பயாலஜிக்கல் நேம் வென் ஹேண்ட் ரிட்டன் செப்பரேட்லி அண்டர்லைன்டு. இங்கே எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? இட்டாலிக்ஸில் எழுதுகிறோமா? இப்போ கையில் எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ ஸ்ருத்திகா ஸ்ரீ மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு கையில் எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எழுதணுமா? செப்பரேட்லி அண்டர்லைன் பண்ணணும். இப்போ ஸ்ருதிகா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதிட்டு என்ன பண்ணணும்? இப்படி செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். அதுவும் இப்படி கேப் விடாமல் அண்டர்லைன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் செப்பரேட்லிங்கிற ஒரு வார்த்தை வரலைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. ஓகேவா? ஸ்ருதிகா ஸ்ரீ அப்படின்னு இருக்குன்னா ஸ்ருதிகா செப்பரேட்லி, ஸ்ரீயை தனியாக அண்டர்லைன் பண்ணும். மெஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணணும்? மெஞ்சிஃபெராவை தனியாக அண்டர்லைன் பண்ணணும், இண்டிகாவை செப்பரேட்லி அண்டர்லைன். இதே பிரிண்ட் பண்ணும்போது எப்படி? இட்டாலிக்ஸ்லேயே பண்ணணும். எதுக்காக? டு இண்டிகேட் தேர் லாட்டின் ஆரிஜின். ஓகே, புரிஞ்சிச்சா தெளிவாக? என்னென்ன சொல்கிறோம் பாயிண்ட்ஸு? பயாலஜிக்கல் நேம்ஸ் லாட்டினில் தான் இருக்கணும், இட்டாலிக்ஸில் தான் ரைட் பண்ணணும். தே ஆர் லாட்டினைஸ்ட் ஆர் derived from Latin respective of their origin. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லுவோம்? ஜீனஸ்னு சொல்லுவோம். செகண்ட் காம்போனண்ட்டை ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம். ரெண்டு வேர்ட்ஸுமே கையில் எழுதும்போது ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது என்னது? செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸில், ஆனால் என்ன லாங்குவேஜில் இருக்கணும்? லாட்டினில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இப்போ இது இந்த டாப்பிக்கு இதில் முடியுது. ஓகேவா? ஸோ இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டோடு முடிச்சுட்டு டேக் அ பிரேக். ஓகே, கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதோட கண்டினியூவாக படிங்க. கண்டிப்பாக பிரேக் எடுத்து படிக்கும்போது அதுக்குன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு பிரேக் எடுத்துக்கக்கூடாது. சும்மா 2 பேஜை படிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக், டேக் அ வாக், ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு இல்லை சம்திங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஓகே அப்படி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஃபோர்த் பாயிண்ட்டோட முடிக்கலாம். அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் தி ஜீனஸ். ஓகே, என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தா அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? மெஞ்சிஃபெரா இண்டிகா. நமக்கு 2 எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு. கொஞ்சம் வந்து கையில் அப்படியே எழுதுறதுனால கொஞ்சம் லெட்டர்ஸ் அப்படி தான் வரும். நான் என்னை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இப்போதைக்கு ஃபோனில் மொபைலில் தான் எடுக்கிறனால அப்படி இருக்குது. ஓகே, இப்போ மெஞ்சிஃபெரா இண்டிகா ஒரு எக்ஸாம்பிள் தெரியும், ஸ்ருதிகா ஸ்ரீ ஒரு எக்ஸாம்பிள் தெரியும். ஓகே, ஜீனஸ் இருக்கு இல்லையா? எது ஜீனஸ்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வேர்டை ஜீனஸ்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்னது? மெஞ்சிஃபெரா இஸ் எ ஜீனஸ், இங்கே ஸ்ருதிகா இஸ் அ ஜீனஸ். ஓகே, அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எதில் இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே, ஸ்பீசியஸ்ங்கிறது என்னது? செகண்ட் வேர்டு,
அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பீஷியஸ். அது எதில் இருக்குமா ஸ்மால் லெட்டரில். இப்போ எம்ஐ இது எதில் போட்டிருக்கேன் கேபிட்டலில் போட்டிருக்கேன். அப்போ இது தப்பா இல்லையா? ஆமாம் தப்பு. ஃபஸ்ட்டு வேர்டு எப்படி இருக்கணும்? ஜீனஸோடது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். ஸ்பீசிஸோடது ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இட் கேன் பி இல்லுஸ்ட்ரேட்டட் என்ன எக்ஸாம்பிள்? மேஞ்சிஃபெரா இண்டிகா. அண்டர்லைன் பண்ணதை எடுத்துட்றேன், நல்லா பாருங்கள். இருங்க. ஓகே. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் a minute, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெஞ்சிஃபெரா இண்டிகா. எம் எப்படி இருக்குது? கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஐ எப்படி இருக்குது? இண்டிகாவில் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இது எப்படி எழுதியிருக்கிறது தப்பு. இதை எப்படி எழுதணும்? எம் கேபிட்டலில் போடுறேன். வெயிட் a minute. எம் என்ன பண்ணுறேன்? கேபிட்டலில் போடுறேன். இண்டிகா ஐயை வந்து என்ன பண்ணணும்? புள்ளி வைக்க முடியல. ஐயை வந்து என்ன பண்ணணும்? இப்படி ஸ்மால் லெட்டரில் போடணும். ஸ்ருத்திகா ஸ்ரீ அப்படிங்கிறப்ப இதை எப்படி எழுதலாம்? பெரிய எஸ்ஸாக போட்டுக்கலாம், அது கேபிட்டல்னு நினச்சிக்கலாம். ஸ்ட்ரீங்கிறப்ப அது ஒரு சின்ன எஸ்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஸ்மால் லெட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அப்போ மேஞ்சிஃபெராவில் ஃபஸ்ட்டு வந்து ஜீனஸோடது ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டல் அண்ட் ஸ்பீஷியஸோடது ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். இதுதான். அப்போ இப்படி எழுதுனா என்னது? அது தப்பு தான். ஓகே, ரிவைஸ் பண்ணிடலாம். பிரேக் எடுத்துக்கோங்க 5 minutes. அப்புறம் வந்து அடுத்தது பார்க்கலாம். ஓகே, பை. வெயிட், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்லேருந்து? இது சும்மா நீங்கள் வந்து தினமிலும் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இது மெமரி ஆகிடும். ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே, என்னது எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த பியூட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சும்மா நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். மற்றபடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? த நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் தட் ஆர் known and described range between 1.7 to 1.8 million. பயோடைவர்சிட்டி டெஃபினிஷன் என்ன? த நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் present on earth is called biodiversity. என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும்? இதெல்லாம் இப்படி லைன் பை லைன் நான் எப்படி ரீட் பண்ணுறனோ அப்படி தான் நீங்கள் படிக்கணும். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும் மோர் டைம்ஸ். ஓகே ஓகே, ஸ்டேட்டட் இயர்லியர். ஓகே, இந்த பேராகிராஃப் எல்லாமே தான். அண்ட் நாமென்க்ளேச்சரோட டெஃபினிஷன் to need us to standardize the naming of living organism such that a particular organism is known by same name all over the world. That process is called nomenclature. Naming nomenclature or naming is only possible when the organism is described correctly and we to know what organism name is attached to. That process ku perana identification. Okay, a scientific name or based on agreed principles and criteria. International code for botanical nomenclature ICBN. Animals ku eppadi ICZN International code of zoological nomenclature. Okay, இந்த பாயிண்ட்ஸை படிச்சுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த biologist is follow universally accepted principles. Okay, each name has two components, generic name and species name, providing a name with two components. Another binomial nomenclature. That naming system was given by Carolus Linnaeus. Okay, two word format is எப்படி இருந்திருக்கு? கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கு. Take an example. Scientific name of mango is Mangifera indica. Universal rule என்ன? Mangifera represent genus, indica represent particular species. Biological names are generally in Latin and written in italics. They are Latinized or derived from Latin. இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இதில் ஒரு வேர்டு மாறாமல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நடுவில் ஏதாவது வேர்டை எடுத்துட்டோ இல்லை மாற்றி கொடுத்தாலோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் அது தப்புன்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு படிச்சிருக்கணும். ஓகே, த ஃபர்ஸ்ட் வேர்டு இந்த பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் ஜீனஸ். செகண்ட் வேர்டுக்கு பேர் என்ன? காம்பனன்ட் ஸ்பீஷியஸ். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது செப்பரேட்லி அண்டர்லைன் பண்ணணும். Printed in italics to indicate their Latin origin. The first word denoting genus வந்து என்ன? Starts with capital letter. Species starts with small letter. Illustrated என்ன example? Mangifera indica அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஓகே, டேக் அ பிரேக். அடுத்து வந்துட்டு மீதி இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, படித்து முடிச்சிடணும், இன்றைக்கி இந்த சாப்டரை முடிச்சிடணும், பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சாப்டரை நான் முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருங்க. ஓகேவா? பிரேக் எடுத்துக்கோங்க.